1/2 கிலோ கடலை மாவு, 300 ml எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் ஆறின பிறகு இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரை கிலோ மாவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். பாகு காய்ச்ச தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரை கிலோ மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை போடணும். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சர்க்கரை கொட்டிக்கலாம். கம்பி பதத்துக்கு பாகு வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாயிரும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியை பிடிச்சிரும். நல்லா ஓரளவுக்கு கட்டியான பிறகு 100 ml நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியை பிடிச்சிரும். இப்போ அந்த பதம் வந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், அதில் ஊற்றி வச்சுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு நமக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இதில் வாங்கிக்கலாம். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.